Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 Physics Electrostaticsல அந்த example 1.13 தான் பார்க்க போறோம். So example என்ன? Question first read பண்ணலாம். ஒரு point charge plus Q இருக்கு. ஒரு origin fixல பண்ணிக்கிறோம். இன்னொரு point charge minus 2Q இருக்கு. அது வந்து 9 cm from plus Q இருக்கு. So plus Q அங்கிருந்து ஒரு 9 cm distanceல minus 2Qங்கிற charge இருக்கு. இப்ப determine the point between the two charges. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல ஒரு பாயிண்ட சூஸ் பண்றோம். So that அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்க போறோம். எந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. அப்ப நம்ம ரேண்டமா ஆரிஜின்ல இருந்து நம்ம x அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னது 9 மைனஸ் எக்ஸ். சரியா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அப்போ கியூல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் 0 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். எக்ஸ் என்னதான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் 2Qல இருந்து அந்த பொட்டன்ஷியல் 0 வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும்னா 9 மைனஸ் எக்ஸ் இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் பொட்டன்ஷியல் 0வா இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் கியூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். மைனஸ் 2Q ரெண்டு பொட்டன்ஷியலும் என்னவா இருக்கணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 0 வரும். அதுதான் அப்ப என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணணும், அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடியே, பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட்ல மல்டிபிள் சார்ஜஸ் இருந்ததுன்னா எல்லா பொட்டன்ஷியலும் சேர்த்து ஆட் பண்ண போறோம். அப்ப அந்த ஆட் பண்ணும்போது இந்த சம் வந்து எனக்கு 0வா இருக்கணும். சோ இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் ஷுட் பி 0. இப்ப நான் அதுதான் கண்டுபிடிக்கணும். சோ அந்த பாயிண்ட Pன்னு எடுத்துக்கிறேன். சோ டோட்டல் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. பட் இது ரெண்டும் எதுக்கு சம்மா, தட் இஸ் ரெண்டுத்தோட சம் எதுவா இருக்கணும்னா KQ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் மைனஸ் 2Q மல்டிப்ளைட் பை K டிவைடட் பை 9 மைனஸ் எக்ஸ். இதுக்கு இந்த 0 ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம ரெண்டு சைட் பேலன்ஸ் பண்ணோம்னா இந்த மைனஸ் 2Q அந்த சைட் கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடுமா. So KQ divided by X is equal to K times 2Q divided by 9 minus X. அப்படின்னா தான் எனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் 0. அதான் அர்த்தம். டோட்டல் பொட்டன்ஷியல் டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜ் எல்லா பொட்டன்ஷியல் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்குது. டோட்டல் பொட்டன்ஷியல் எனக்கு இந்த பாயிண்ட்ல 0. எந்த பாயிண்ட் Pல. ஸோ அப்ப KK கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் QQ கேன்சல் பண்ணிடலாம். அப்ப எனக்கு என்ன வரும், 1 divided by X is equal to 2 divided by 9 minus 6. இப்ப நம்ம என்ன ரிசால்வ் பண்ணணும். ஸோ 9 மைனஸ் எக்ஸ் அந்த சைட் கொண்டு வந்துக்கலாம், எக்ஸ் அந்த சைட் கொண்டு போய்க்கலாம். எக்ஸ் எல்லாம் தனியா குரூப் பண்ணிட்டோம்னா 9 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. அப்ப மைனஸ் எக்ஸ் அந்த சைட் போயிடலாம். அப்ப 3x ஆயிடும். 3x இஸ் ஈக்குவல் டு 9. அப்ப எக்ஸ் எவ்வளவு, 3 மீட்டர். ஸோ 3 மீட்டர் ஃப்ரம் பிளஸ் கியூ சார்ஜ் வந்து எனக்கு பொட்டன்ஷியல் 0வா இருக்கும். அல்லது இந்த இது 3னா 9 மைனஸ் 3 எவ்வளவு, 6 மீட்டர் ஃப்ரம் மைனஸ் 2Q சார்ஜ் எனக்கு பொட்டன்ஷியல் 0. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் தான் பார்க்க போறோம். So thanks for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.